அனைவரும் எதிர்பார்த்த மாநாடு சீமானவருடைய பேச்சு எப்பவும் வீச்சாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் இதில் அதை தாண்டி ஒரு உருக்கமான பேச்சாக இருக்கும். கிடப்பதுதான் சொல்லி எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும் என்கிற எண்ணம் தான் வலிமையும் நம்பிக்கை. 7 அடி நீளம் தாண்ட 7 அடி பின்னோக்கி போய் ஓடி வர இருக்கிறது. இந்த பின்னோக்கி போனதே 7 அடி, அந்த 7 அடி வாழ்வதற்கு என்பதை என் அன்பு தம்பி வைக்க புரிந்து. நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான், இவ்வளோதான், காலி, முடிஞ்சிச்சு, க்ளோஸு இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் இன்னும் களத்தில் இருக்கிறோம். நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த தேர்தல் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்கிறார். சாணக்கியமும் சூழ்ச்சியும் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் மட்டும்தான் நாம் தமிழ் களத்தில் நிற்க முடியும். கொள்கையும் தத்துவம் சித்தாந்தம் கோட்பாடை வச்சு நம்ம உழைப்பை போட்டு விதைச்சிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி முளைக்காத அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி முளைக்கும் நாளைக்கு முளைக்கும்னு சொல்லி நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் விதைச்சது முளைக்கணும் இல்லை. சீமானவருடைய இன்றைய இந்த நிதானமான ஒரு பேச்சு அத்தனை தொண்டர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தந்திருக்கு. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாவீரர் நாள் சொல்லும் போதே நமக்கு நினைவுக்கு வருவதே நம்ம தேசிய தலைவர் அவர்கள் தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப கூர்ந்து கவனிப்போம்னா இந்த விஷயமா அண்ணன் சீமான் அவர்கள் தான் ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். நேற்று அவர்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருக்காரு. இந்த மாவீரர் நாளை முன்னிட்டு பல விஷயங்களை பேசியிருக்காரு, பல விஷயங்களை கருத்து ரீதியாகவே எதிர்கொண்டிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காரு, என்ன நடந்திருக்கு, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவர் என்ன நினச்சிருக்காரு, தேர்தல் தோல்விக்கு பிறகு முதல் முறையாக மாநாடு நடத்தியிருக்காரு. இது சம்பந்தமாக நம்ம சேனலர்களுக்காக பேச வந்திருக்காரு திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரிடம் கேட்பது நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, மாவீரர் நாள் அப்போ செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஸ்பீச். அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மாவீரர் நாள்னு தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே டக்குன்னு நினைவு வருவது நம்ம சீமானன் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பாக தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி பல விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மாநாடு சீமானவருடைய பேச்சு எப்பவும் வீச்சாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் இதில் வீச்சும் இருந்தது, அதை தாண்டி ஒரு உருக்கமான பேச்சாக இருந்தது. உள்ளபடியே தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்களும் தேசிய தலைவரை நேசிக்கிறவங்களும் நாம் தமிழ் கட்சியோட அந்த உண்மையான அந்த தொண்டர்கள் ஒவ்வொரு தேர்தல்லையும் உழைச்சி களைச்சி போய் சோர்ந்து இருக்கிற அத்தனை நாம் தமிழர் அந்த தொண்டர்கள் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட கண் கலங்கிற ஸ்டேஜில் தான் அண்ணன் சீமானவருடைய பேச்சு இருந்தது. நான் பார்த்தேன், ரொம்ப உருக்கமாக இருந்தது, வருத்தமும் வேதனையும் கலந்துருந்தது. ஒவ்வொரு லைனும் ரொம்ப பொறுமையாக, ஒரு ஆக்ரோஷமான கைத்தட்டல் அப்படிலாம் இல்லாமல், ஆர்ப்பரிக்கிற மாதிரி இல்லாமல் அமைதியாக மக்கள் உட்கார்ந்து பொறுமையாக அவருடைய பேச்சை முழுமையாக கேட்டாங்க. ஒவ்வொரு லைனுமே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான், இவ்வளோதான், காலி, முடிஞ்சிச்சு, க்ளோஸு இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் இன்னும் களத்தில் இருக்கிறோம். களத்தில் நாங்கள் எப்படி பார்த்திங்கன்னா ஆரம்ப புள்ளியிலேருந்து எப்படி முதல்ல சைபர்லேருந்து எப்படி தொடங்கணுமோ அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ சைபர்லேருந்து தொடங்கணும், சுழியத்துலேருந்து தொடங்கணும். இப்போ நாங்கள் 4% தொடங்குகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20 லட்சம் வாக்குகள் வாங்கணும், நாங்கள் 1,80,00,000 வாக்கு நாங்கள் வாங்குவோன்ற மாதிரி சொன்னார். ரொம்ப அதாவது நிதானமான பேச்சாக இருந்தது. ரொம்ப நிதானமாக பொறுமையாக தான் பேசினார். ஆவேசம் இல்லைனால் கூட ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தது. போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நின்று நிதானமாக ஒரு கருத்தை எடுத்து வச்சார். திட்டமிட்டு நாங்கள் இலவசம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அறிவிச்சுட்டு நாங்கள் வந்தோம். இந்த அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது இப்போ தான் தெரியுமா? வாக்குறுதியில் கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க, இந்த அரசு ஏமாத்துது அப்படின்றத திட்டவட்டமாக சொன்னார். பல பாடங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம், இந்த தேர்தலில் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்றத ஒரு கருத்தை வச்சார். இந்த அரசு பார்த்திங்கன்னா இந்த அரசு எப்படி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டது
யார் மூலமாக வந்து ஸ்டாண்ட் பண்ணாங்க, இவங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக நிதானமாக பொறுமையாக பேசினார். ஒரு முறைக்கு பல முறை கேட்குற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்தது. இந்த கூட்டம் வந்து உள்ளபடியே வந்து சோர்ந்து இருக்கிற அந்த நாம் தமிழர் தொடர்களாக இருக்கட்டும், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணனுடைய பேச்சு வந்து ஒரு வலிமையை தராமல் தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னென்னா, சீமான் ஒருவர் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து உண்மையான எதிர்க்கட்சின்னு என்னால் சொல்ல முடியும். சட்டசபையில் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் உண்மையாக வந்து இந்த தாவேக அரசை வந்து எதிர்க்கிற இடத்துல இருக்கிற ஒரே கட்சி, உண்மையாக எதிர்க்கிற இடத்துல இருக்கிறது, எதிர்க்கட்சியாக செயல்படுறதே வந்து நாம் தமிழ் தான். இதை முன்னெடுப்பு அப்படியே எடுத்தால் எனக்கு வந்து பிரகாசமாக என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இது ஏதோ வந்து உற்சாகம் ஓட்டணுன்றதுக்காகலாம் நான் சொல்லவே இல்லை. சீமானவருடைய இன்றைய இந்த நிதானமான வந்து ஒரு பேச்சு, ஒரு என்ன சொன்னக்கட்டினா வந்து அத்தனை தொண்டர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தந்திருக்கு. எனக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடுத்த தேர்தலில், அது 31 வரட்டும் 29 வரட்டும், அடுத்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவேகா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும். அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நாம் அபசகரமாக சொல்லலை, அதுக்கான சமிக்கைகள் தெரிய ஆரம்பிச்சு. இந்த ஆட்சி வந்து ஒரு பேஸ்லெஸ், அன்ஸ்டேபிள் மட்டும் கிடையாது, பேஸ்லெஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு அரசியல் செய்வதன் மூலமாக உண்மையாக வந்து இனிமேல் யார் எதிர்ப்பு அரசியல் செய்தாலும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா எடுபடாது. காரணம் கேட்டால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி 5 கால் பூட்டப்பட்ட பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்படி தான் இது. அதனால் கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் நிற்கும். எந்த கட்சி எதிர்ப்பு அரசியல் பண்ணாலும் கூட அது நம்பகத்தன்மை பெறாது. சோபா செட்டு வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகள் தான் எல்லாமே, இந்த துண்டு துகடா கட்சிகள் அத்தனையுமே, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் வந்து களத்தில் வந்து இதே போன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீச்சோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் முன்னெடுத்தாங்கன்னா, எதிர்ப்பு அரசியல் முன்னெடுத்தாங்கன்னா, கண்டிப்பாக சீமான் சொல்லக்கூடிய அந்த 1,80,00,000 வாக்குகள் வந்து அவர் திட்டமிட்டு சொன்னாரா இல்லை வந்து ஒரு ஃப்ளோவில் சொன்னாரா, அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக 1,80,00,000 வாக்குகள் வாங்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்ப்பு அரசியல் வந்து செய்யக்கூடிய கட்சிகள் வந்து மக்கள் இனி கூர்ந்து கவனிப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு தடவை நம்ம பேசுகிறோம், அப்புறம் மக்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டு போயிடுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வைக்கப்படும் தான், அது எல்லோரும் பேசுவாங்க தான். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மும்முனை போட்டின்ற இந்த அர்த்தம், அதாவது நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா நாம் தமிழர் தவிர்த்து இருக்கிற அந்த மும்முனை அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த அரசுக்கு வந்து ஆதரவு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆதரவு அளிக்கலனால் கூட, விமர்சனங்கள் பண்ணால் கூட, அந்த கட்சியில் இருக்க ஒரு பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்குறாங்க இந்த நிமிடம் வரைக்கும். இன்னும் அவங்க கட்சியிலேருந்து முழுமையாக நீக்கப்படலை, வெளியேற்றப்படலை, இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போது அங்கேயும் உண்மை இல்லை. இந்த பக்கம் கல்லாப்பேட்டி கூட்டணியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோபா செட்டு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலை போயிட்டாங்க, சோபா செட்டை வாங்கிக்கிட்டு விலை போயிட்டாங்க. அப்போது திமுக அரசும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் சொன்னோம், நாங்கள் தான் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் வந்து இந்த அரசுக்கு ஆதரவு அளித்தாங்கன்னு சொல்லும் போதே அங்கே பலவீனப்படுது திமுக அரசு. அப்போ உண்மையாக இங்கே எதிர்த்து நிற்கிறது நாம் தமிழ் மட்டும்தான். அதனால் சரியான முன்னெடுப்பு இந்த அரசியல் வந்து பார்த்திங்கன்னா சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக வந்து இந்த எதிர்ப்பு அரசியல் பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 1,80,00,000 வாக்குகள் வந்து அவர் ஒரு ஃப்ளோவில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சரி சார், இப்போ இந்த மாவீரர் நாளில் வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறான்னு நினைக்கிறேன்? இல்லை, நான் சொல்ல அவருடைய பேச்சு நான் உற்று நோக்கினதில் ஒரு முறைக்கு 3 முறை நான் கேட்டேன். நேற்று இரவே ஒரு கட்டத்தில் கேட்டுக்கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து என்ன சொன்னேன், தூங்கிட்டேன். திருப்பி முடிச்சுக்கிட்டு மறுபடியும் 2வது தடவை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டேன். இரவு மிட் நைட் தான் நமக்கு நேரம் இருக்குது, நடுராத்திரி 1 மணி 2 மணிக்கு தான் தூக்கமும் வரல. அப்புறம் அவர் கேட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ விட்டுட்டு சொல்லிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் மறுபடியும் எழுந்து திருப்பி மறுபடியும் ஆன் பண்ணிட்டு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை, எனக்கு ஃபுல்லாகவே தூங்கலை. பார்த்து என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே கேட்டுகிட்டே இருந்தேன். விடிகாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும்போது கூட, இப்போ வண்டியில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே தான் வந்தேன். இந்த பேச்சில் நான் உணர்ந்துக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தோண்டு போயிருக்கிற அந்த தொண்டர்களுக்கு ஒரு என்ன சொன்ன ஒரு உத்வேகம் கொடுக்குறாரு.
உற்சாகத்தை கொடுக்குறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோர்வு இருக்குது, என்னால் உணர முடியுது. அது சோர்வு இருக்குது, அவருக்கே சோர்வு இருக்குது. அந்த குரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்வை நான் பார்த்தேன், கஷ்டங்களை பார்த்தேன். உண்மையிலேயே எந்த கட்சி சார் வந்து இப்படி வந்து உழைப்பை மட்டுமே நம்பி விதைச்சி என்ன, எந்த கட்சி வந்து இது மாதிரி உலகத்தில் எந்த கட்சி செயல்பட முடியும், எந்த இயக்கம் செயல்படும்? அதுதான் நானும் ஒரு கேள்வி கேட்க தோணுது. அது இல்லை என்னன்னா, இவ்வளோ நாள் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டோட முன்னேற்றக்காகவும் பேசுகிற இவர் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா மக்கள்? அப்படிலாம் எனக்கு இல்லை சார், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் இப்படியே இருந்தால் இன்னும் வேலைக்காக சார் அது சார் சார் சொல்கிறாரு. காலம் வந்து அவர் சொல்கிறாருல, ஒரு வார்த்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், அதுதான் இங்கே நுணுக்கமான பேச்சு. இது நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டோம், இந்த தேர்தல் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு. இப்போது நல்லா புரிஞ்சுங்க, கலைஞர் இறந்துட்டார், ஜெயலலிதா அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் கவர்ச்சி அரசியலே இல்லை, முழுக்க முழுக்க திட்டங்கள் மூலமாக தான் இந்த அரசு வந்து இயக்கணும். சரிங்களா? பணம் கொடுத்து வாக்களிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து பணம் வாங்கிக்கிட்டு மாற்றி போன்ற இடத்துக்கு இப்போ வந்துட்டாங்க மக்கள். ஸோ இனி பணம் கொடுத்தா கூட ஜெயிக்க முடியாதுயா இந்த மக்கள்கிட்டன்ற எண்ணம் வந்து இப்போது ரெண்டுக்கு திராவிட கட்சிக்கிட்ட போய் வந்துடுச்சு. இந்த முறை பணம் கொடுத்து ஏமாந்தாங்க, அதனால தான் இப்போ தேர்தலை சந்திக்க பயப்படுறாங்க. ஏன்னா மறுபடியும் மீண்டும் தேர்தலை சந்திக்கும் போது பணம் கொடுக்கணுமே. மக்களுக்கு பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு வந்து ஐயோ மக்களுக்கு வரி பணம் வந்து வீணாயிரும் இன்னொரு தேர்தல் நடத்தினா, அது கிடையாது. திருப்பி மக்கள்கிட்ட வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பணம் தரணும், திருப்பி மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பணம் தரணும். அப்போ இப்போ முடியாது, உடனே எப்படி முடியும்? அதே வேட்பாளர் தான் சீட்டு கேட்பான், அதே வேட்பாளர். அதோட இப்போ 2 மாதம் அவனை விட்டுட்டோம்னா மீண்டும் வந்து புதிய ஆட்களுக்கு கொடுக்கலாம், புதிய ஆட்கள் வந்து பணம் செலவு பண்ண தயாராக இருப்பான், கட்சிக்கும் நிதி வரும், நம்மளும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுத்து வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தான் காரணம், இதெல்லாம் பொய். இதெல்லாம் அதாவது ஒரு பொய்யா சொல்லி எதாவது கேட்டால் நம்ப வைக்கிறது. என்னென்னு கேட்டால் மக்களுக்கு வந்து சுமையாயிரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது. அப்போது இந்த இடத்துல மீண்டும் தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கு கட்சிகளுக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்யறாங்கன்னா ஒரு செயற்கையாக வந்து ஒரு ஆட்சியை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த பொய்க்கால், அந்த நான் 5 கால்கள் சொல்லி முட்டு கொடுத்து ஒரு குதிரையை வந்து நடனம் ஆட வைக்கிறாங்க. அதான் நடக்குது. அப்போது இங்கே வந்து சீமான் சொல்லக்கூடியது நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து களத்தில் நம்ம இருக்கிறோம், இன்னும் நம்ம 4% மறுபடியும் ஆரம்பிப்போம். எப்படி வந்து பாயிண்ட் ஒரு இதாக சொன்னார் பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் எவ்வளோ, செகண்ட் டார்கெட் எவ்வளோ, தேர்ட் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்ம 36 லட்சம் வாக்குகள் வாங்கிக்கிறோம். இன்றைக்கி 20 ஆகிருக்கிறோம், அவ்வளோதான். 36 ஆகிருக்கு, 36 சைபர் ஆகலை. அப்போ இந்த 20லேருந்து ஆரம்பிப்போம், சைபர்லேருந்து ஆரம்பித்து 36 வந்தது இல்லை, இப்போ 20லேருந்து ஆரம்பிப்போன்ற எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. சீமான் மீது நம்பிக்கை இருக்குது, நாம் தமிழர் கட்சி வந்து தொண்டர்கள் மீது நம்பிக்கை இருக்குது. என்னென்னா ஒரு வார்த்தை அவர் சொன்னதை நான் ரொம்ப எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க, இந்த தேர்தல் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த தேர்தல் வந்து ஒரு நடிகன் ஒரு கவர்ச்சி அரசியல் மூலமாக ஜெயிச்சிருக்கிறான், பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிருக்கிறான். அப்போது இதை வந்து நம்ம வந்து எப்படி அணுக போகிறோம் அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றாரு. அப்போது இந்த தேர்தலை வந்து அந்த உத்தி ஒருவேளை மாற்றுவாரா ஏதாவது, இதிலே அறிவிப்பார் நம்ம நினச்சா. ஆனால் இவ்வளோ வேகமாக வந்து அறிவிக்க முடியாது. வருங்காலத்தில் தேர்தல் இப்போ சூழல் மாறி இருக்குது சார், மும்முனை போட்டியாக மாறி இருக்குது. இது தனித்து நிற்கிறது நாம் தமிழருக்கு பலம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் அதுக்காக கூட்டணிக்கு போகணும்னு சொல்லவே, அது நாம் தமிழர் கட்சியோட முடிவு, சீமானோட முடிவு. நம்ம வந்து அட்வைஸோ ஆலோசனையோ நம்ம அந்த சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. கட்சியில் நம்ம இருந்தோம்னா நம்ம சொல்லலாம், நம்ம கட்சியில் இல்லை, வெளியில் தான் இருக்கிறோம், சப்போர்ட்டாக இருக்கிறோம், அவ்வளோதான், சப்போர்ட்டாக பேசுகிறோம். அப்போது இந்த இடத்துல சீமான் அவர்கள் நான் நம்புகிறேன் ஒரு கட்டினா வரும் தேர்தலில், அடுத்த தேர்தலில் ஒருவேளை வந்து உத்தியை மாற்றுவார். அது என்ன மாதிரி உத்தியாக இருக்குன்றது தெரியல. இன்றைய தினம் இப்போ கூட வந்து அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆதரவுன்னு போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார். பிளவுபட்ட அந்த கூட்டத்துக்கு ஆதரவாக இல்லை, எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஆதரவாக இருக்கிறார். எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க பக்கம்தான் அவர் நிற்பார், பதவிக்காக ஓடக்கூடிய நபர்கள் கூட நிற்க மாட்டார். இங்கே வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு விக்டிம் யாருன்னு பார்க்குறாரு. விக்டிம் யார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ அவர் பக்கம் ஆதரவாக நிற்கிறார். ஆனால் வருங்காலத்தில் என்ன மாதிரி அரசியல் நகர்வு வந்து எடுக்க போகிறாங்க, இனி வந்து சாணக்கியமும் சூழ்ச்சியும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் மட்டும்தான் நாம் தமிழ் களத்தில் நிற்க முடியும். நம்ம வெறுமனே வந்து இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கேன்னா வந்து கொள்கையும் தத்துவம் சித்தாந்தம் கோட்பாடை வச்சு நம்ம உழைப்பை போட்டு வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி முளைக்கும், அதான் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி முளைக்கும் நாளைக்கு முளைக்கும்னு சொல்லி நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கோம்.
ஆனால் நம்ம வந்து அறுவடை நம்ம செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் விதைச்சது முளைக்கணும்ல. அப்போ அதுக்கு என்ன உத்தி, என்ன புதிய உத்தி என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் வந்து இது என் கருத்து, நான் இதை ஃபைனலாக முடிக்கும் போது நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க சூழ்ச்சியாலும் சதியாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குத்தப்பட்டார், முதுகில் வந்து குத்தப்பட்டது தான் இந்த அரசு, இந்த தேர்தலோட முடிவே. அதுக்கு பல பேர் வந்து ஒரு நம்பிக்கையை விதைச்சாங்க, பொய்யான டேட்டாக்கள் சொல்லி, சாதிய டேட்டாக்கள்லாம் சொல்லி சீமானவர்களை நம்ப வைக்கிறது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சேன், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கு வேலை செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் மோடிக்கு வேலை செஞ்சாங்க. இப்படி செஞ்சு ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கறது, ஒரு டேட்டாவை கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்து சீமானவர்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட வந்து என்னென்னா நம்புகிற மாதிரி வந்து சில பேச்சுக்கள், அவர் இப்படி போயிடுவார், இப்படி ஆகிடுவார், அப்படி ஆயிடுவார், இந்த பக்கம் ஒரு பேச்சு, அங்கே ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் ஒரு துண்டு, தேசிய கட்சிக்கு ஒரு துண்டு, இப்படி பல துண்டுகளை போட்டு எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி மண்ணை வந்து கவிட்ட ஒரு சூழல் தானே இருக்குது. தேசிய கட்சிகளை மண்ணை கவிட்டு அப்படி ஒரு சூழல் வந்து இருந்தது. நம்ம பார்த்தோம் இது இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சதி அரசியலும் சூழ்ச்சி அரசியலும் முன்னெடுப்பார்னு நினைக்கிறேன். அது பண்ணால்தான் அரசியல் என்பது அதுதான். அப்போ நேர்மையை விட்டு விலகிடுவார்னு சொல்ல அப்படி கிடையாது. நேர்மையை விட்டு விலகிறது வேற, இந்த சதி சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிறது வேற. அது முதல்ல புரிஞ்சிக்கணும். சாணக்கியம் இல்லாமல் இங்கே வந்து வெற்றி பெற முடியாது. நீங்கள் நம்ம நேர்மையாக களத்தில் நிற்கிறது அது வேற. ஆனால் மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சி சதிக்கு நம்ம வந்து இரையாயிடக்கூடாதுல்ல, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு பொய்யான வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறது, நாமெல்லாம் இந்த எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் இருக்கிறதுல இணைஞ்சு செயல்படுவோம், உங்கள் தலைமையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேகத்தை குறைக்க முடியும். நானே இருக்கிறேன், நான் ஒரு நடிகர், நாளைக்கு நான் வந்து இந்த களத்தில் வந்து தேர்தலை சந்திக்கணும், ஆனால் நீங்கள் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவீங்க. நீங்கள் அப்போது உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது? அண்ணே நம்மலாம் யாருண்ணே, நீங்கள் அண்ணன் நான் தம்பி, நம்ம நெருக்கத்தில் நம்ம இணைஞ்சு கூட செயல்படுறேண்ணே, அண்ணன் தலைமையை நான் வந்து ஏற்றுக்கிட்டு போகிறேன், எதுக்குண்ணே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நபர்களை வச்சு பேசுகிறது. அதே மாதிரி இன்னொரு சைட்லேருந்து வரும், தொடர்ந்து எங்களையே ஒரு அட்டாக் பண்ணிகிட்ருக்கிறாரு, புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, அவரை வந்து அட்டாக் பண்ண சொல்லுங்கள், எங்களையே தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த வேகத்தை தணிக்கிற வேலையை வந்து செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சீமானவர்கள் வெள்ளேந்தியா நம்புறது எனக்கு தெரியும். அவர் வெள்ளேந்தியா வந்து நம்புகிறாரு. அது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், முழுக்க முழுக்க சைபர் அட்டாக்கில் தான் பெரும்பாலும் வந்து நாம் தமிழுக்கு சேதாரம் எதனால் ஏற்படுதுன்னா சைபர் அட்டாக். இப்போ ஆளுகின்ற அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. வாக்குறுதிகள் 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் கோடி கடன், ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கு கட் பண்ணிட்டு போங்க, மறுபடியும் போங்க. சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து இப்போ ஆளும் அரசுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றீங்க, ஏன் இது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதனால் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது எப்படி இருக்குது நிலைப்பாடு? 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை உங்களுக்கே தெரியும், இலவச பேருந்து எங்கே போச்சு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ஆள வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவுக்கு இல்லையா? இப்போதான் கோடிக்கு இது கடக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இப்போ எல்லா அரசுமே ஒவ்வொரு முறையும் வந்து ஆட்சி மாற்றம் வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலை வர்றது தான் செய்யும். ஸோ இவர் வரும்போது அதே சூழ்நிலை தானே இருக்குது. ஸோ அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்க முடியுமா? இல்லை, அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சேன், கடந்த காலத்தில் வந்து எல்லா ஆட்சி மாற்றம் தான் நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நான் பார்க்குறேன். ஆட்சி மாற்றங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி மாற்றம், அதாவது அதே கட்சியை வென்ற கட்சியே வந்து மீண்டும் வந்து வென்ற வரலாறில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா 3 முறை வென்றிருக்கு. நான் சொல்கிறது எம்ஜிஆர் அதிமுக சொல்கிறேன், எம்ஜிஆர் இருந்தபோது அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு திட்டங்கள் மூலமாக வந்து பேசப்படுவாங்க. ஒரு திட்டம் இப்போ உதாரணத்துக்கு முதல்ல வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் நிலைப்பாடு எடுத்துகிட்டு 2வது முறை வெற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தோம். அது என்னென்னா சத்துணவு திட்டம்ன்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 3வது முறை தான் வந்து ஸ்கீம் இல்லைனாலும் கூட அவர் வந்து அனுதாபாலை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் புரூக்லின் அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்த உடனே அந்த அனுதாபாலை வீசிச்சு 3வது முறை. ஆனால் 2வது முறை நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம், என்ன ஸ்கீம்னா சத்துணவு. அப்போ சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்லி தான் விளம்பரமே பண்ணாங்க மீடியாக்கள். மீடியானா நான் சொல்லக்கூடிய அன்றைக்கி டிஜிட்டல் மீடியாக்கள், இந்த பிரிண்ட் மீடியாலாம் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீமில் தான் நின்னாங்க.
அப்போது முழுக்க முழுக்க அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமில் தான் நிற்கிறாங்க. ஒன்று ஸ்கீமு இல்லை அனுதாபாலை, இதுதான் இருக்குமே தவிர கவர்ச்சி அலை வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் தேர்தலில் கவர்ச்சி அலை இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெற்றி பெறும்போது அந்த முதல் தேர்தலில் கவர்ச்சி அலை இருந்தது. ஆனாலும் அந்த கவர்ச்சி அலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை வரும்போது அந்த கவர்ச்சி அலை விழுந்துற போதுன்ற அந்த அச்சத்தில் தான் இந்த மதிய உணவு திட்டத்தையே மாற்றி சத்துணவு திட்டமாக மாற்றினது. மதிய உணவு திட்டம் தான் இருந்தது, அதை சத்துணவு திட்டமாக மாற்றி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட வந்து அந்த 2வது முறை வெற்றி பெற்றது. அதனால தான் சரி. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு அரசியலோடு சேர்ந்து ஒரு ஸ்கீம் இருக்கும். இவர் டிவி கொடுத்தாரா, நான் வந்து மிக்சி கிரைண்டர் தரேன், நீங்கள் இப்படி ஒரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த முறை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வரேன். நீங்கள் வந்து சைக்கிள் கொடுத்தீங்களா, நான் வந்து லேப்டாப் தரேன். இந்த மாதிரி வந்து திட்டங்கள் மூலமாக தான் கவர்ச்சி அரசியல் இருந்தால் கூட திட்டங்கள் மூலமாக தான் இருக்க முடியும். வெறும் கவர்ச்சி அரசியலே நம்மனா காலியாகிடுவாங்கன்னு இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது பாருங்கள். அப்போது இங்கே விஜய் வந்து என்னென்னா முழுக்க முதல் முறை நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க, நீங்கள் கவர்ச்சி அலையிலேயே நீங்கள் வந்து வென்றதாக கூட வச்சுப்போம். நான் நம்பலை, கவர்ச்சி அரசியல் வெல்லவே இல்லை. அதுக்கு வந்து ஒன்று என்ன சொல்ல கேட்டால் ஒரு சைபர் அட்டாக்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொடூர தாக்குதல் இந்த சைபர் இந்த மீடியாக்கள் மூலமாக, அது ஒன்று. அதை தாண்டி 2வது கேட்டிங்கன்னா அந்த கவர்ச்சி அலை நான் நம்பவே இல்லை. முதல் வந்து சைபர் அட்டாக், அது மூல செலவு பண்ணி அது வந்து செய்தாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா பொய்யான வாக்குறுதிகள். பொய்யான வாக்குறுதினா செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த வாக்குறுதியை கொடுக்கறது. நீங்கள் 2 பேரும் 2000 தரீங்களா, நான் 2500 தரேன். ஏதாவது ஒன்று நடந்ததா? நடக்கவே இல்லை. இந்த மின்சாரம் இலவச மின்சாரம், நீங்கள் இப்போ மின்சாரத்தை வந்து ஏற்ற போகிறீங்க, அதான் நடக்குது. அது கூட ஒரு 6 மாதம் கூட அந்த இது இல்லை. அந்த 6 மாதம் கூட வெயிட்டிங்கில் இல்லை, காத்துருங்க. ஒரு பக்கம் இலவச மின்சாரம் 200 யூனிட் சொன்னீங்க, இன்னொரு பக்கம் வந்து விலையேற்ற மாட்டீங்க. இது எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக. அதனால தான் முதல் நேர்காணலே நான் சொன்னேன், இந்த மாதிரி பாருங்க 200 யூனிட் வந்து இலவசமாக, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதை எங்கேருந்து எடுக்கிறாருன்னு பார்ப்போம். எங்கேருந்து எடுப்போம்னா வேறு துறையிலேருந்து எடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே எடுக்கிறாங்க, இங்கேருந்து எடுக்கிறேன். மின்சாரத்துறையிலேருந்து எடுக்கிறீங்க. இப்போ புரியுதுங்களா? இது கூட தெரியல சாதாரண. இதை வேறு துறையிலேருந்து இந்த தொகையை எடுத்துருக்கணும், நமக்கு தெரியாது. இப்போ அதே துறையிலேருந்தே எடுக்கிறீங்க சார். இலவச திட்டங்களே இப்படி தான் சார் இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது கூட அவகாசம் எடுத்தார். பால் விலை வந்து ஏற்றப்படுது எப்போன்னு கேட்டிங்கன்னா உடனே இல்லை. ஒரு பால் விலை வந்து கணிசமாக ஒரு ரூபாயை குறைக்கிறாங்க. ஆனாலும் வந்து ஏற்றுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த பட்ஜெட்டில் தான் ஏற்றுறாங்க. முதல் கையெழுத்தில் பால் விலையை குறைக்கிறாங்க. இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மாதத்துலேயே வந்து நீங்கள் இலவசம் கொடுத்தா எடுக்கிறீங்க. சரி, அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் எல்லோரும் எதிர்பார்த்த வேலையில் என்ன உங்களால் ஒரு 500 ரூபா கூட கூட்டி தர முடியல, அதே 1000 ரூபாய் தரீங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன மாற்றம் இருக்குது? வேறு என்ன ஸ்கீம், ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து மக்களுக்கு ஏதாவது அறிவிக்க போறீங்கன்னா சிங்கப்பெண்ணா அந்த பெண்ணு நீங்கள் சிங்கப்பெண்ணு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்கள்லாம் வந்து இப்போ இங்கே இந்த அரசில் என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு பேரை அறிவிக்கிறது பெருசு இல்லை, அது செயலாக்கம் எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இல்லை, இது எல்லாமே காலங்காலமாக அந்தந்த அரசுகள் தான் சார். நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு அவசியமே இந்த அறிவிப்பு தேவையில்லையே. முதல் அறிவிப்பில் எது நின்று இருக்குன்னு கேட்குறேன் நான். ஃபஸ்ட் அறிவிப்பில் எது சிங்கப்பெண் திட்டம்னு சொன்னீங்க. சிங்கப்பெண் திட்டம் வந்து நீங்கள் அது கொண்டு வரலனாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சு. நீங்கள் தான் சொன்னீங்க வந்து திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு எதுவுமே சரியில்லைன்னு. நீங்கள் இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து அதை அவசரப்பட்டு பேச முடியும்னா இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா காத்திருக்கணும், அவகாசம் இருக்குது. அதுதான் சீமான் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, என்னென்னு கேட்டிங்கன்னா 6 மாத காலம் போட்டோம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரு 6 மாத காலம் நேரம் அவகாசம் கொடுங்க. ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ தான் நாங்கள் வந்திருக்குறோங்க, நாங்கள் இன்னும் ஸ்டடி பண்ணவே இல்லை. ஆனால் நல்லா தெரியும் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குதுன்னு தெரியும். அதை தெரிஞ்சு தான் நீங்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் என்ன நீங்கள் தடாலடியாக வந்து அள்ளி விட்டுட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. உங்களால் எந்த திட்டமும் வந்து நிறைவேற்ற முடியாது. அப்போ அவ்வளோதான். மாற்றம் ஏமாற்றம் விஜய், ஜோசப் விஜய், அவ்வளோதான். நீங்கள் சார் இது வேற எங்கேயும் அதான் சொல்கிறேன். மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணினால மாற்றம் ஏமாற்றம் ஜோசப் விஜய், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? நம்ம வன்மத்தில் பேசலை சார், இருக்கிறத சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த திட்டம் என்ன பண்ண போகிறீங்க? எந்த அரசுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. முதல் முறை வந்துட்டாங்கன்னா முதல் நிதி ஆலோசனை நடத்துவாங்க. அது அன்அஃபிஷியலாக நடக்கும். ஆட்சிக்கு வந்து எலெக்ட் ஆகிட்டாலே வந்து கட்டினா முதல் கட்டினா
ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட வந்து சில திட்டங்களை அறிவிக்கணும். என்ன நிதிநிலை இருக்குது, நிலைமை இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு முதல் கட்டமாக வந்து ஒன்று பளிச்சுன்னு ஒன்று செஞ்சிடணும். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பணம் நெருக்கடி, நிதி நெருக்கடி இருக்கட்டங்க. ஃபஸ்ட்டு இந்த இலவச மின்சாரம் அதெல்லாம் ஒன்று வேணும். ஃபஸ்ட்டு வந்து மகளிருக்கு வந்து அந்த உரிமை தொகை வந்து 2500 போட்டுருங்க அப்படின்னு அவர் முதல்ல செஞ்சுருக்கணும். அதை செஞ்சுருந்தால் தான் வந்து மக்கள்கிட்ட ரைட்டுங்க முதல் வந்ததும் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறாரு. நீங்கள் மின்சாரத்தில் நீங்கள் இலவச மின்சாரம் சொன்னால் கூட இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் மின்சாரத்தை உயர்த்தும் போது என்னாச்சு? டேலி ஆயிடுச்சு. அது முடிஞ்சிச்சு இல்லை? டேலி ஆயிடுச்சு. ஆமாம், அது எங்ககிட்ட இருந்து வாங்கி எங்களுக்கே கொடுக்குறீங்க. நல்லா இருக்குது. டேலி ஆயிடுச்சு. ஆமாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் முதல்ல என்ன செஞ்சிடணும்னா அந்த மின்சாரத்துக்கிட்டே போகக்கூடாது. அதுவே ஏற்கனவே கடனில் தானே கிடக்கு. அப்போது மொத்தமாகவே நீங்கள் வந்து இலவசத்தை நீங்கள் வந்து அறிவிக்கக்கூடாது. இப்போ அதனால தான் சீமான் சொல்கிறாரு, நான் இலவச திட்டங்களை நான் வந்து எந்த திட்டத்தையும் நான் அறிவிக்கலை, இலவசம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டவன் நான். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க. அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, குழந்தைங்களுக்கு வந்தால் வந்து தங்கம், குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இப்போ அம்பலப்படும் போது சார். இப்போ அடுத்தடுத்து கிட்டத்தட்ட வந்து 20,000 பேர் பிறந்த அடுத்தடுத்து அம்பலப்படும் போது சார் எல்லாமே நீங்கள் ஒன்றா பாருங்கள். விலைவாசிலாம் ஏற்றம் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி விலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான விலை வந்து உயர்ந்துருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். தரலாமே சார். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். சார் இவர் சொன்னார்ல சார் மேடையில் வந்து சிலிண்டர் பிரச்சனைக்கு முதல்ல வந்து அழுத்தம் கொடுக்கலாமே. அதுதான் சார் இவர் அழுத்தம் தெரியுது இல்லை இப்போ. இல்லை இப்போ பெட்ரோல் 3 ரூபாய்க்கு டெய்லி. அதுதான் இவருடைய அழுத்தம் தெரிய போது இவர் வந்து மத்திய அரசுக்கிட்ட இவர் என்ன அழுத்தம் தரப்போறாருன்னு இந்த நிமிடம் வரைக்கும் வந்து டெல்லிக்கு போகிறதுக்கே வந்து இன்னும் வழி தெரியல. இந்நேரம்லாம் வந்து வெற்றி பெற்றவங்க இருந்தாக்கா வந்து இந்நேரம் டெல்லியில் போய் வந்து சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு முடித்து கோரிக்கைகளோடு போயிருக்கணும். இந்நேரம்லாம் போயிருக்கணும். சரிங்களா? அவரால் அப்பாயின்மெண்ட் அங்கே கொடுக்கலையா, இல்லை வந்து அரசியல் மாற்றங்கள் நடக்கட்டுமான்னு தெரியல. கேரளாவுக்கு வந்து மத்திய அரசுக்கு பயந்துட்டு தான் இப்போ கேரளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி இங்கே வந்துட்டு போனார் இவர் பதவியேற்புக்கு. அங்கே ராகுல் காந்தி வந்து அழைப்பு கொடுக்குறாங்க, வந்து காங்கிரஸ் வந்து முதலமைச்சர் நேற்றுக்கு போகவே இல்லை. ஸோ இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பலவீனமான ஒரு அரசை நம்ம வந்து அமர்த்தி இருக்கிறோம். நம்ம இதில் வேற பெருமை வேற வந்து பார்த்தீங்கன்னா கிங் மேக்கர் வந்து திருமாவளவன் சொல்லிட்டு சிரிப்பு தான் வந்து அதை பார்க்கும்போது. கிங் மேக்கர் திருமாவளவன் இப்போ தான் பார்த்தேன். இது கிங் மேக்கர் வந்து திருமாவளவன் எப்படி இருக்கு பாருங்க. நேற்றைய தினம் சொல்கிறாரு, இதை சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல, நேற்றைய தினம் திருமாவளவன் சொல்கிறாரு அவரை தான் வந்து திமுகவும் அதிமுகவை ஆதரிக்கிறதுக்கு இருந்துதான் அப்படின்றது அவரே சொல்கிறார். என்னென்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க, நாங்கள் அதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்துட்டோம். வாக்குறுதி கொடுக்கல, அதுக்கு முன்னாடி வந்து சோபா வந்து இறங்கிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அது முன்னாடியே சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. இது சோபா வந்து இறங்கின பிறகு வந்து இவங்க சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ போய் எல்லாம் பக்காவாக வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு விலை போயிட்டு. அப்போது இந்த அரசு என்ன செய்தாலும் இந்த திருமாவளவன் குரல் கொடுப்பாருன்னா நீங்கள் நம்பாதீங்க. வேறு இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து குரல் கொடுப்பாங்க நம்பாதீங்க. எல்லாமே வந்து சோபா வாங்கிக்கிட்டு சோபா செட்டு வாங்கிக்கின்னு வந்து ஆதரிச்சாங்க. அப்போ இங்கே யார் குரல் கொடுப்பாங்க? இந்த திமுக அரசு கூட என்ன நினைக்கும்? இப்போ வந்தாலும் நமக்கு இந்த நெருக்கடி தான், கொஞ்ச நாளைக்கு விடுவோம், பேசாமல் இது கொஞ்ச நாளைக்கு விடுவோம், அப்படி இவங்களே ஆண்டுட்டு போட்டோம், அனுபவிக்கிட்டோம், ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அப்போது இங்கே உண்மையான காரணம் என்னென்னா அவங்களும் இலவச திட்டங்களை அறிவிச்சவங்க. இப்போ இலவச திட்டம் அறிவிச்சவங்க தான் என்ன சிக்கல்? என்ன ஒரு 2000னா அவங்க 2000. அப்போ இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற நிதி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கினா தான் இவங்களால் இந்த இலவச திட்டங்கள்லாம் செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் மட்டும்தான் இலவசங்களை வந்து அறிவிக்கவே இல்லை. இப்போ வந்து எதிர் விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரே கட்சிக்கு தகுதி இருக்குன்னா அது நாம் தமிழர் மட்டும்தான் தகுதி இருக்குது, வேறு எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது. இல்லை சார், இப்போ எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்றும் மாட்டேங்கன்னு சொல்கிறேன். அது அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் மட்டும் ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கவங்களுடைய எங்களுடைய இது என்ன பவர் என்னன்ற அதுதான் உண்மை. நானே எதிர்பார்த்தேன் சார், நான் 4-5 பேர் விட்டுங்க, நான் காரைக்குடியில் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த முறை ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து மற்றவர்களான சொன்னாங்க, என்ன சார் ஒன்று சொல்கிறீங்க, எப்படி ஒரு 30-40 அதெல்லாம் வந்து ஒரு கணக்கு இருக்குல்ல, நமக்கு ஒரு அறிவுக்கு உட்படுத்தி பார்க்குறோம்ல.
நமக்கு வந்து பர்சன்டேஜ் இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ஆல்ரெடி வாக்குகள் இருக்குது, எவ்வளோ அது பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடக்குது. இதே வந்து விஜய் தாவேக்கான ஒரு கட்சி இல்லைன்னா நடக்கும், அதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனாலும் 2 திராவிட கட்சிகளுடைய மீறி ஜெயிக்கிறதுக்குன்னா பணம் இத்தியாதி இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம அது பண்ண மாட்டோன்றதுனால ஒரு கணிசமான வாக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 70-80 லட்சம் வாக்குகள் பெற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 கோடி கூட ரீச் ஆகிருக்கும். ஒரு 70-80 கிட்ட வந்து வந்திருக்கும். அப்போ நம்ம வெற்றியை வந்து நம்ம நுகர முடியும். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த அரசியல் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு மெல்லிய வந்து ஒரு கவர்ச்சி அலை ஒரு பக்கம் வந்து சைபர் அட்டாக்னு ஒன்று நடக்குது. இதெல்லாம் வந்து பண்ணும்போது பொய்யான வாக்குறுதி தான் நடக்கும்போது அப்போ வந்து வாய்ப்பு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரே ஒரு சீட்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது வரவே இல்லை. அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சியாக எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 2 தொகுதி எனக்கு அதிர்ச்சி. ஒன்று வாரி இறைச்சி வந்து தொகுதிக்கு செய்த கொளத்தூர் தொகுதி. முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணணுமோ அதை இன்னைக்கு டேட்டுக்கு பார்க்குறேன். அப்படியே அதிகாலை அந்த பக்கம் நான் வரும்போது பார்க்குறேன். அப்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அப்படி ஜொலிக்குது. அந்த ஜொலிக்கிற தொகுதியே வந்து பார்த்திங்கன்னா வந்து மு.க. ஸ்டாலின் தோக்குறாரு. அப்போது அந்த தோல்வியும் சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில் தோற்றது தான் மிகப்பெரிய ஒரு பெரிய ஷாக்காக நான் பார்க்குறேன். மற்றதெல்லாம் வந்து எப்படியே நடந்திருக்கும், ஒரு அதிருப்தி இருக்கலாம். இந்த 2 தொகுதியும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுவும் குறிப்பாக வந்து அதிமுக திமுக வந்து நேரடியாக போட்டியிடாதனால காங்கிரஸும் அமமுகவும் போட்டியிடுது, இந்த டிவிக்கே போட்டிடுது. அது இன்றைக்கி வந்த கட்சி தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நினார்னா சொல்லலாம், காம்படிஷன் இருக்குன்னு சொல்கிறான் ஒரு நடிகன் காமிச்சிங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரீல்ஸ் போடுற பையன்தான் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் எவ்வளோ பெரிய வந்து சைபர் அட்டாக் நடந்திருக்குன்றதை பாருங்கள். சைபர் அட்டாக்கில் வீழ்த்தப்பட்டது வந்து நாம் தமிழர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. முழுக்க சைபர் அட்டாக்கு. அதில் குறிப்பாக வந்து அவங்க சொல்கிறாங்க நான் பணம் கொடுத்துட சொல்ல, பணமும் கொடுத்தாங்க. ரொம்ப இலைமுறை காய்முறையாக வந்து பணம் போயிட்டு தான் இருந்துச்சு. பணம் கொடுக்காம 100% பணம் கொடுக்காமலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்சி அது நாம் தமிழ் மட்டும்தான் தேர்தல் சந்தித்தது. மீதி 3 கட்சிக்குமே பணம் கொடுத்து தான் வெவ்வேறு வகையில் வந்து அந்த பணம் போச்சு. காரைக்குடியில் பணம் கொடுக்காம ஜெயிச்சிட்டோன்னா இதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் சீமானவர்கள் வந்து அதே டி.கே. பிரபு வந்து அந்த தேர்தல் நேரத்தில் வந்து நேரத்தில் சந்திக்கும் போது அந்த அரசியல் நாகரிகம் இதெல்லாம் வந்து அவங்க தவறாக பயன்படுத்தி ஒரு விஷயம் சொன்னார் நேற்று அந்த மாநாட்டில். ஒரு தலைவர் பேரை குறிப்பிட்டு சொன்னார், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மக்கள் வந்து கவர்ச்சியை நோக்கி தான் போவாங்க அப்படின்றத அவர் எடுத்துக்காட்டாக சொன்னார் திரு சீமான் அவர்கள். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இல்லை, ஆமாம், மேற்கோள் காட்டினார். இது யார் வந்து சொன்னதுன்றதுலாம் மேற்கோள் வந்து இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு பாடமாக இருக்குது. இந்த கவர்ச்சி அரசியல் வந்து இந்த முறை இப்படி ஒரு பாடம் நமக்கு கிடச்சிருக்குன்றதெல்லாம் சொன்னார். இது எனக்கு நான் சொல்கிறேன், இப்போ எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா, இப்போ தான் அவர் ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறார். சரிங்களா? 5 பொய்க்கால் குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு பொய்க்கால் குதிரை, 5 கால்கள் கொண்ட பொய்க்கால் குதிரை. 5 கால்கள் கொண்ட 4 கால் தான் இருக்கும், ஆனால் 5 கால்கள் கொண்ட பொய்க்கால் குதிரை. ஆமாம், கூட்டணி கட்சி தான் சொல்கிறார். 5 கால்கள் கொண்ட பொய்க்கால் குதிரை அப்படின்றது நடனம் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு சொன்னார். உள்ளபடியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கி இந்த அரசு போகக்கூடிய அந்த சூழல் நான் பார்க்குறேன் சார். கண்டிப்பாக வந்து இந்த அரசு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யணும்னு நினைக்கல. இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் செகண்டு. இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவங்களே வந்து இறங்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்குறேன். இவங்களே இறங்கிடுவாங்க, அடுத்தவங்க வந்து கவிழ்க்க வேண்டாம், நம்மளே இறங்கிடுவோன்ற அந்த நிலைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரசு வந்து எதையும் முடுக்கி விட்ட மாதிரி தெரியல. இப்போ நேற்றைய தினம் கூட நான் என்கிட்ட ஒரு மீடியாவில் பேசும்போது நான் சொன்னேன், இல்லைங்க இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இப்போ நம்ம பேச முடியாது, ஏன்னா வந்து நாட்கள் குறைவாக இருக்குது. வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது, 8 நாள் தான் ஆகுது. இப்போ நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இப்போ பேச முடியாது. மற்றபடி ஸ்கீம்களை நிறைவேற்றுறதுல அதில் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றபடி இது வந்து சட்டம் ஒழுங்குன்றது குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது அவங்க வந்து அதிகாரிகள்லாம் மாற்றி உள்ளே கொண்டு வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். பட் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியவே இல்லை. நேற்றைய தினம் சென்னையிலேயே 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கானா பாட்டு பாடக்கூடிய 2 பசங்களை வந்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இது வந்து என்னென்னா இன்னும் வந்து சென்னையிலே நடக்குது.
முதலமைச்சர் வந்து வசிக்கக்கூடிய சென்னையிலேயே இது நடக்குது. அப்போ உள்துறையை வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தா இதுக்கு மேலே இல்லைங்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு, இன்னும் அவகாசம் கொடு சொல்ல முடியாதுல்ல. யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று தானே ஆகணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நாமளே கூட சொன்னோம், இல்லைங்க ஒரு 4 நாள் ஒரு வாரம். இப்போ ஒரு நாளும் அது இம்ப்ரூவ் ஆகணும்ல. இப்போ முதல்ல சென்னையிலேயே உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு டைட் ஆகலை, சென்னையில் டைட் ஆகணும்ல. அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து இருக்குது, ஆனால் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குல்ல. அந்த நிர்வாகம் இருக்கு, அந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடுக்கி விடப்படலை. கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் ஒன்று சொல்லுவார், எப்பவுமே என்ன சொன்னார், முடங்கி கிடக்கும் நிர்வாகம் முடுக்கி விடப்படும் அப்படின்வார். இது அதாவது சமூக விரோதிகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவார்கள். இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான சமிக்கை. யாருக்கு? இந்த சமூக விரோதிகளுக்கும் சரி ஒரு சமிக்கை. அதாவது நிர்வாகம் வந்து முடங்கி இருக்குது, அது முடுக்கி விடப்படும் சொன்னோன்னா என்னெல்லாம் பண்ணணும்னா அதை அதிகாரிகள் வந்து எங்கெங்கே துறைக்கு போட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். முதல் டாப்பில் இருக்கணும், முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் 1 by 1 சொல்லி கடைசியாக வந்து லாஸ்ட் வந்து அந்த கடைநிலை காவல்துறை இருக்கிற கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும். இது எதுவும் நடக்கலை. அதுக்கு என்ன அனுபவமின்மை காரணமா, அது என்ன காரணம்ன்றது தெரில. இப்போது ஒரு ஆட்சி இருக்குது, திமுக அரசு இருக்குது, திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து இது தொடர்ந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏங்க இவங்க ஏற்கனவே இவங்க தானங்க ரூலிங்கில் இருந்தாங்க, இவங்க இருக்கும்போது இது நடந்து தானங்க இருக்குது, இப்போ மட்டும் என்ன புதுசாக மாற்றிட போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. புதிய அரசு வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொன்னால் அதிகாரிகளோட கூட்டத்தை கூட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுன்றதை வந்து செய்யணும். அதுக்காக உழைக்கவே இல்லை, காவல்துறை செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். 24 மணி நேரம் உழைக்கிற ஒரே துறை வந்து காவல்துறை தான். ஆனாலும் எங்கேயோ வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது, இப்போ இன்றைக்கி சென்னையில் நடக்குது, நாளைக்கு மதுரையில் நடக்குது, நாளைக்கு வந்து பார்த்தா கன்னியாகுமரியில் நடக்குது, இப்படி இருக்குன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அங்கே சமூக விரோதிகளுக்கு, இந்த குற்றத்தை நிகழ்த்தக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லை, அப்படி தான் சொல்ல முடியும். சரி சார், நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இன்னும் பல கோணங்கள்லாம் வரதான் போகுது அரசியலில். நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ. நன்றி சார்.